நம்ம எம்எல்ஏவை கேட்டேன் நான். பங்காய அவருக்கே தெரியல. காரணம் தப்பு இல்லை. அதுதான் திராவிட இயக்கம் செய்த மாடல், திராவிட இயக்கம் செய்த சாதனை. பங்காவே தெரியாத இன்னைக்கு எம்எல்ஏக்களாக வந்திருக்கிறாங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன்ல அது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். அதுதான் சமூகத்தினுடைய மாற்றம் என்னங்கிறதுக்கு பெரிய பெரிய ஆராய்ச்சி உரைகளெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன தெரியுங்களா? நீதிமன்றம், அதை உங்களுக்கு வர்ணிக்கிறேன். நீதிமன்றம், அந்த நீதிமன்றம் அப்போ மின்சாரம் கிடையாது. அந்த மின்சாரம் இல்லாததுனால அது அங்கே வெள்ளைக்காரன் நீதிபதி இருப்பார் அல்லது மேலே படித்த ஒரு நீதிபதி இருப்பார். அந்த நீதிபதிக்கு நேரம் இவ்வளோ பெரிய ஆள் இருக்காது, இன்னும் கொஞ்சம் குறைகளாக இருக்கும், குட்டையாக இருக்கும். இந்த மேடையை அப்படி திருப்பி பாருங்க. அது மாதிரி இருந்தால் மேலே அங்கேயே இருந்து அந்த கதவு அவங்க வெளியில் இருக்கும். கதவுக்கு மேலே ஒரு நீளமாக ஒரு கயிறு, அந்த கயிறு பூரா அந்த தட்டி மாதிரி வேகமாக துணியால் தடுத்திருப்பாங்க. அந்த துணி நேரம் இருக்கும். மேலே அதுக்கு உருளை ஒன்று வச்சு கயிறு வச்சிருப்பாங்க, ஒரு உருளை. அந்த உருளையில் அந்த கயிறு இருக்கும். அந்த கயிறை நேரம் அங்கேருந்து கொடுத்து வெளியில் பார்த்தீங்கன்னா பட்டையாக நாமம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் நல்லா பெருசாக நெத்தியில் போட்டுக்கிட்டு, நம்ம ஆளுங்க, நம்ம உங்க ரொம்ப முக்கியமாக எவ்வளோ படிச்சிருந்தாலும் அதில் சைடில் உட்காந்து எடுத்துக்கிட்டே இருப்பார். அவர்தான் ரொம்ப மிக முக்கியமாக. இதுதான் அது. அவருக்கு சம்பளம் என்ன தெரியுங்களா? 5 ரூபாயிலிருந்து 7 ரூபா. ப்ரொமோஷன் கிடைச்சா ரொம்ப சர்வீஸ் ஆனால் 8 ரூபா.